ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 29 வரை. அக்காலத்தில் 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். கரமுயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். உயிரோடு இருப்பவரே உம்மை போற்றுகிறேன், உயிரோடு இருப்பவரே உம்மை போற்றுகிறேன். என்னை வாழ வைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என்னை வாழ வைப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, புனித தோமாவே வாழ்க, புனித தோமாவே வாழ்க, எங்கள் நாட்டின் திருத்தூதரே வாழ்க. எங்கள் நாட்டின் திருத்தூதரே வாழ்க. அன்பு இறைமக்களே, திரு இறுதி ஆண்டவருடைய இந்த திருத்தலத்தில் இன்றைக்கு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குமே நம்முடைய இந்திய தேசத்தின் திருத்தூதர் தோமாவினுடைய திருவிழா ஆசிரை உங்களுக்கு அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து விழா வாழ்த்துக்களை, ஆசிரை பகிர்ந்து கொள்ளுங்க பார்ப்போம். பக்கத்தில் ஹாப்பி ஃபீஸ்ட்டு சொல்லுங்கள், காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். டேக் டைம் பொறுத்து ஹாப்பி ஃபீஸ்ட்டு சொல்லணும், காட் பிளஸ் யூன்னு 2 வார்த்தையை சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். பீட பணியாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஹாப்பி ஃபீஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, பெரிய பிரசங்கம் வேணுமா, சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணுமா? 2 வேறுபட்ட கருத்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக வேணுமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வேணுமா, இல்லை லென்த்தி அண்ட் ஸ்வீட்டாக வேணுமா? லென்த்தி அண்ட் ஸ்வீட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷார்ட்டாக வைக்க சொன்னாவே பெருசாக வைக்கிற சாமியாருக்கு நீங்கள் ஜெஸ்டர் வேற காட்டுறீங்க, லென்த்தியாக வைங்கன்னு சொல்லி. இன்றைக்கி ராத்திரி நான் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா நாளில் ஒரு 3 வாழ்க்கை பாடத்தை தோமையாரின் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரொம்ப சாதாரண முறையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திப்போம். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு வாழ்வாக்குனீங்க அப்படின்னா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கு முதல் வாசகம் பொதுக்கால இதிலிருந்து அந்த அக்கா வாசித்தாங்க. ஆனால் திருவிழா திருப்பலிக்கான வாசகம் என்னன்னா, எபேசியர் திருமுகம் 2வது அதிகாரத்தில் 19 22 வரையிலே உள்ள வாசகம்தான். அதில் பவுலடியார் சொல்கிறாரு, 19வது வசனத்தில் 2வது அதிகாரம், நீங்கள் இனி அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லேலூயா.
குடும்ப வாழ்க்கையில் இணைஞ்சவங்கெல்லாம் கையை உயர்த்துங்க. திருமண அருட்சாதனத்துக்குள்ளே நுழைஞ்சவங்க நல்லா உயர்த்துங்களேன். ஏன் வெக்கப்படுறீங்க? 2வது கல்யாணம்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு குடும்பம் உண்டு. சாமியாருங்க சிஸ்டருங்க நாங்களும் கூட குடும்பத்தில் இருந்து தான் வரோம். ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் இந்த குருத்துவ வாழ்க்கையையும் தேர்ந்து கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு, தூய ஆவியினால் தூண்டப்பட்ட ஒரு தாய்க்கு மகனாக பிறந்தார். வளர்ப்பு தந்தை சூசைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கடவுளே ஒரு குடும்பத்தில் தான் பிறந்தார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ முதல் வாழ்க்கை பாடம் என்ன? முதல் வாழ்க்கை பாடம் இந்த திருவிழா திருப்பலியில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, உங்களுடைய குடும்பம், இந்த அருட்சாதனத்தினால ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அந்த குடும்பம் உங்க குடும்பம் கிடையாது, அது கடவுளின் குடும்பம். கடவுளின் குடும்பம். மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய திரு இருதயத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கிற இந்த நாளில் கடவுளுடைய குடும்பம் உங்கள் குடும்பம்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்தாவே கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் குடும்பத்தை நடத்துகிறவர். இயேசுவே என் குடும்பத்தை நடத்துகிறவர். கணவன் நடத்துறாரா, மனைவி நடத்துறாங்களா, பிள்ளைங்க நடத்துறாங்களான்றதெல்லாம் இல்லை. உங்கள் குடும்பத்தை நடத்துறது இயேசு ஆண்டவர் தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு தான் உங்கள் குடும்பத்தின் தலைவர். நம்முடைய குடும்பத்தின் தலைவர் ஆரோக்கியசாமி, அந்தோணிசாமி, வின்சென்ட், லாரன்ஸு. நம்முடைய குடும்பத்துக்கு ஆரோக்கிய மேரி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருமே இயேசு ஆண்டவரை குடும்ப தலைவராக வைத்திருக்கிற வேண்டிய மக்கள், வைத்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் தலைவர், நம் குடும்பத்தின் தலைவர் இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவரிடத்தில் அந்த குடும்ப பொறுப்புகளை நம்ம ஒப்படைக்கணும். திருத்தூதர் தோமா அந்த குடும்ப உணர்வை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருந்தவர். அவர் திருமணம் செஞ்சாரா இல்லையா? திருத்தூதர் தோமா செய்யல. பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் தோமா கடவுளுடைய குடும்பத்தில் தன்னை ஒருத்தரா நினைச்சு வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில தலைவராக இயேசுவை மனதில் வைத்து வாழ்ந்தவர். அதனால தான் இந்த திருவிழா திருப்பலியில் பவுலடியாரின் வழியா நமக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்றாரு. உன் குடும்பம் கடவுளின் குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. நீ தனியான ஒரு குடும்பம் இல்லை, அல்லது குடும்பத்திலேயே நீ தனியான ஆளு கிடையாது. நீ கடவுளின் குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கிற. சந்தேகத்தின் தோமா அப்படின்னு பேரு வச்சிருக்கிறோம் நம்ம. பாவங்க அவரு. சந்தேகத்தின் தோமா கிடையாதுங்க. அவருக்கு ஏற்பட்ட அந்த ஆன்மீக போராட்டத்தில் சந்தேகம் தீர்க்கப்படணும்னு சொல்லி இயேசுவை தனியா அனுபவிக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆதங்கப்பட்டவர் தான். ஏன்னா திருத்தூதர்கள் என்கின்ற குடும்பத்தில் தோமாவும் ஒருவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர்கள் ஒரு குடும்பமாக இருந்தாங்க. 11 பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. தோமா வெளியில போயிருக்கிறார். அப்ப இயேசு காட்சி கொடுத்ததா 11 பேரும் சொல்றாங்க. குடும்பத்தில் ஒருத்தரா தோமா இருந்தார்ல, அப்ப அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் இல்லாத போது இயேசு உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரா? அந்த இயேசு எனக்கு காட்சி கொடுக்கணும், அது எனக்கு உரிமை என்று அவர் ஆதங்கப்பட்டார். கரம் தட்டி தோமாவை மகிமைப்படுத்த ஆதங்கப்பட்டார். நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன்? மற்ற திருத்தூதர்களை போட இயேசு கூப்பிட்ட உடனே நானும் போனேன். இயேசு போன இடங்களுக்கெல்லாம் நானும் போனேன். அற்புதங்களை பார்த்தேன். இயேசு போதிச்ச வார்த்தைகளை நானும் தான் கேட்டேன். மற்ற திருத்தூதர்களை போல நானும் ஒருத்தன். என் வாழ்க்கையை என் ஆண்டவருக்காக, இந்த குடும்பத்துக்காக இயேசு தலைவர். இந்த 11 பேரும் என் குடும்ப உறுப்பினர்கள். ஆனா எனக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கலையே. சொல்ல போனா திருத்தூதர்கள்லாம் பயந்து போய் பூட்டப்பட்ட அறைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா தோமா வெளியில இருக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. திருத்தூதர் தோமா தைரியசாலி. அவர் சந்தேக பிறவி இல்லை, சந்தேகத்தை தீக்கணும், அதுக்கு ஆதாரத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு திருத்தூதர். இயேசுவ கதையை தீர்த்து கட்டிட்டாங்க. இயேசு கதையை முடிச்சிட்டாங்க. திருத்தூதர்கள் தங்களையும் எங்க சாகடிச்சிருவாங்க பயந்து கொண்டு இருந்த பொழுது திருத்தூதர் தோமா அந்த பூட்டப்பட்ட ரூம்ல இல்ல, அவர் வெளியில இருக்கிறார். அப்படின்னா
எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். ஏன் அவர் வெளியில இருந்திருக்கணும் அப்படின்னா, சாகடிக்கப்பட்ட இயேசுவை அவர் தேடிக்கொண்டிருந்திருக்கணும். ஏன்னா உயிரோடு இருக்கும் போதே இயேசு ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தன்னுடைய மரணத்தை அவர் முன்கூட்டியே சீடர்களுக்கு சொல்லுகிறார். மானிட மகன் மூப்பர்களின் கையில் அகப்பட வேண்டும், அவர்கள் அவரை கொல்வார்கள், அவர் அடக்கம் செய்யப்படுவார், 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுவார். அப்போ இயேசுனுடைய உடலை வேற காரோன்னு சொல்லி ஒரு வதந்தி வேற கிளம்பி இருக்கு. யூதர்கள் கிளப்பி விடுறாங்க, பணத்தை கையில கொடுத்து படை வீரர்கள் கிட்ட, காவலர்கள் கிட்ட இயேசுனுடைய உடலை சீடர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பரப்பிறான், அந்த வதந்தியை பரப்புறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தோமா, என் ஆண்டவர் இயேசு சொன்னது நடக்கும்னு நம்பி அந்த இயேசுவை தேடி 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 ஊர் ஊராக தெரு தெருவாக அலைந்து கொண்டிருந்திருக்கணும். அந்த காயப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட, சாகடிக்கப்பட்ட இயேசுவை காணணும். அவருடைய உடலிலே காயங்களை தேடி நான் அவரை கண்டுபிடிக்கணும், அவரை அடையாளம் கண்டுகொள்ளணும்னு சொல்லிதான் திருத்தூதர் தோமா பூட்டப்பட்ட அறையில பயந்தாங்கொழி மாதிரி இல்லாம வெளியில அவர் தைரியமா சுத்திக்கிட்டு இருந்தார் இயேசுவை தேடி. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவை நாம உள்ள தேடுவதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். உள்ள தேடுறதுக்கு நிறைய முயற்சிகள். மெடிடேஷன் செய்யறோம், ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கிறோம், கிலோமீட்டர் கணக்காக நம்ம பாத யாத்திரை மேற்கொள்றோம், தனி ஜபம், விவிலிய வாசிப்பு, ஸ்தோத்திர பலி, இன்னும் ஒரு சிலர் அந்நிய பாஷை பேசுறது, அப்படிலாம் இருக்கு. ரெட்ரீட் சென்டருக்கெல்லாம் போய் நிறைய ஜபம். இதெல்லாம் உள்ளுக்குள் இருக்கிற இயேசுவை தேடுவதென்றால் தோமாவை போல வெளியிலையும் இயேசுவை தேட வேண்டும். எப்படி தேடுறது? சகோதரனின், சகோதரிகளின் முகத்தில் இயேசுவை தேடி கண்டுபிடிக்க நம்ம முயற்சி செய்யணும். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன். பாட்டு இருக்குது, பழைய பாட்டு. ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கணும் சொல்றோம். உள்ளுக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படின்னா அதே இயேசு ஏழையின் முகத்தில் இருக்கிறார், நோயுற்றோரின் முகத்தில் இருக்கிறார், துன்ப துயரங்கள் வேதனைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஏழைகளோடு, அனாதைகளோடு இயேசு இருக்கிறார். அதனால தோமாவை போல நம்ம வெளியில, சமுதாயத்துல, இந்த பிரபஞ்சத்துல இயேசுவின் பிரசன்னத்தை தேடுகிறவர்களாய் இருக்கணும். உங்களுடைய மனைவியின் முகத்துல நீங்க இயேசுவை பார்க்கணும். உங்க கணவனின் முகத்தில் இயேசுவின் பிரசன்னத்தை நீங்க பார்க்க கத்துக்கணும். நீங்க பெற்ற பிள்ளைகள் இயேசுவை பிரதிபலிக்கிறார்கள். பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மா முகத்துல இயேசுவை பார்க்கணும். வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைங்க தங்களை வழி நடத்துகிறவர்களின் முகத்தில் இயேசுவை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள இயேசுவை தேடுற எவ்வளவு முயற்சிகளை நாம மேற்கொள்ளணுமோ அதை விட டபுள் மடங்கா இயேசுவின் பிரசன்னத்தை வெளியில நாம தேட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும் திசையெல்லாம், ஒரு பாட்டு இருக்குது இல்லையா, பார்க்கும் திசையெல்லாம் இயேசுவின் முகம் தெரிகிறது அப்படின்னு ஒரு பாட்டு. அதை நம்மளால உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர். இரண்டாவதாக தழும்புகளை நம்ம பார்க்க கத்துக்கணும். தழும்புகளை, காயங்களை நம்ம பார்க்க கத்துக்கணும். திருத்துதர் தோமா இயேசு சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு பிரசங்கம் வைக்கணும்னா அவருக்கு ஆதாரம் வேணும் இல்ல? அப்ப என்ன ஆதாரம்? தழும்புகள். அதனால அவர் சொல்றார், நான் அவருடைய தழும்புகளை பார்க்கணும், அவருடைய விழாவிலே என் கையை இட்டு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு நாமும் கூட இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கென்று காயங்களை, தழும்புகளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிறத நாம ஏத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எந்த கஷ்டமுமே இல்லை அப்படின்னா அது நல்ல வாழ்க்கை இல்லை. நீ ஏதோ உலக பிரகாரமா வாழறன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எங்க குருமடத்துல ரொம்ப மோசமான ரிப்போர்ட் எதுவா இருக்கும் தெரியுமா? குருமடத்துல வருஷம் வருஷம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் ரொம்ப பாசிட்டிவா இருந்தால் தான் அடுத்த வருஷத்துக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க, சாமியார் ஆக்குவாங்க. எங்க ப்ரொஃபசர்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன்.
இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ரிப்போர்ட்டு ஒரு செமினேரியனுக்கு, ஒரு குருமட மாணவனுக்கு என்ன தெரியுமா? மோசமான ரிப்போர்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் மோசமான ரிப்போர்ட்டு. இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் யாருன்னே காட்ட மாட்டேங்கிறாரு, நடிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயல்பாக இருந்து தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அதை திருத்தி கொண்டு அவரை குருவாக ஒருவர் தன்னைத்தானே பயிற்றுவித்துக் கொள்றார் அப்படின்னா அந்த வருஷம் அவருக்கு நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும். இஸ் ரெடி ஃபார் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி அடுத்த வருஷம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரை ஏமாத்துறோம், நம்மளை ஏமாத்துறோன்னு அர்த்தம். இல்லைன்னா சாத்தான் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புபவர் அல்ல. அதனாலதான் இந்த உலகம் இன்னைக்கு தப்பா போதிச்சுக்கிட்டு இருக்குது. நீ கிறிஸ்தவனா இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ டெய்லி கோயிலுக்கு போய் அன்பிய கூட்டத்துக்கு போய் உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ சாமி சாமி சாமின்னு சொல்லி சாமிக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறியே, உனக்கு என்ன பிரதிபலன்? என்ன பாத்தியா? நான் அடுத்தவன் வயிற்றுல அடிக்கிறேன், ஏழைகளை ஒடுக்கிறேன், லஞ்சம் வாங்குறேன், அநியாயமா வாழறேன், சாமி பக்கம் போறதே கிடையாது. எவ்வளோ வசதியா இருக்கிறேன் பாத்தியா? என் வாழ்க்கையில் எவ்வளோ இன்பமா இருக்கு பாத்தியா? அன்புக்குரியவர்களே, இது சாத்தான் கொடுக்கிற சிந்தனை, சாத்தான் கொடுக்கிற சிந்தனை. ஆனால் ஒரு கிறிஸ்தவ மகனும் மகளும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருப்பாடல் 119:71 சொல்லுது. திருப்பாடல் 119:71, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. துன்பம் விளைந்தது எனக்கு நல்லதுன்னு, நல்லதுக்காகத்தான் நான் துன்பப்பட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அந்த துன்பங்கள் விளைகின்ற பொழுதுதான் கடவுளுடைய விதிமுறைகள் என்ன, நான் எதுலெல்லாம் தவறா போனேன், எந்தெந்த காரியங்களில் நான் மீறி ஆண்டவருக்கு எதிராக, சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நான் வாழ்ந்தேன் என்று உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்பி வர முடியும். இல்லைன்னா ஊதாரி மைந்தன் ஊமையில மூத்தவன் அவனை போல நாம் இருப்போம். இளையவன் ஆச்சும் பரவாயில்ல, அனுபவப்பட்டு ஆண்டவரிடத்துல திரும்பி வந்தான், வீட்டுக்குள்ள வந்தான். ஆனா உள்ள இருந்துகிட்டு அப்பா எனக்கு சொந்தம் என்று உணர்ந்த அவன் தன்னுடைய தம்பி வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு தெரிஞ்சு அப்பா போய் கெஞ்சி கேட்டு கூட அவன் வீட்டுக்குள்ள வரவே இல்லை. தண்டிக்கப்பட வேண்டியவன் யார் தெரியுமா? கூடவே இருந்துகிட்டு அப்பாவினுடைய அன்பையும் உணராம இருந்தான். பாத்தீங்களா? அவன்தான். ஆனா கடவுளுடைய விதிமுறைகள் என்ன, அப்பாவினுடைய அன்பு என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து அடி உதப்பட்டு செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடி கடவுள் பக்கம், தன் தந்தையின் பக்கம் வந்த ஊதாரி மைந்தனான். அந்த ஊரே பெரிய ஒரு செலிப்ரேஷனை மேற்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நமக்கு நன்மைகளை சொல்லிக் கொடுக்கும். துன்பங்கள் தான், காயங்களும் தழும்புகளும் தான் கடவுளின் பிரசன்னத்தை நமக்கு உணர்த்தும். எனவே வாழ்நாள் முழுசுமா துன்பங்கள் இருக்கணும்ன்றது நம்ம சாமி நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். துன்பங்கள் இருக்கும், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரை என்னிடம் வாருங்கள், என் சுமையை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்றார். உனக்கு கஷ்டம் இருக்கா, வேதனை இருக்கா, நீ வா, எல்லாத்தையும் நான் மூட்டை எல்லாத்தையும் அவுத்து வைக்கிறேன், இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. நீ என்னுடைய சுமையையும் நீ ஏத்துக்கோன்றார். நாமே சுமையோடு இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சுமையையும் நீ சேர்த்து சுமந்துக்கிட்டு என்னிடம் இருந்து கற்றுக்கொள். Learn from me. Praise the Lord. Hallelujah. ஆனால் அந்த சோதனைகளின் நேரத்தில் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம் சார்பில் அவரும் சுமைகளை சுமந்து கொண்டு, அவரும் வேதனைகளை சுமந்து கொண்டு, காயங்களையும் தழும்புகளையும் அவரும் சேர்ந்து சுமந்து கொண்டு கடைசி வரையிலும் நம்மோடு பயணிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமோத்தேயுவினுடைய முதல் திருமுகம் 3:17 சொல்லுகிறது. 1 பேதுரு 3:17, தீமை செய்து துன்புறுவதை விட
கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். திருத்தூதர் தோமா தீமை செஞ்சு துன்புற்றாரா? இங்க தானே இறந்தாரு, நம்முடைய சென்னை மண்ணில் தானே இறந்தாரு. தீமை செய்து துன்புற்றாரா, நன்மை செய்து துன்புற்றாரா? நன்மைகளை செய்து துன்புற்றார். நற்செய்திக்காக நன்மைகளை சுமந்து 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 நன்மைகளுக்காக பல வேதனைகளை தன் உடலிலும் உள்ளத்திலும் சுமந்து இயேசுவுக்காக உயிரை விட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாழ்நாள் முழுவதுமாக நன்மைக்காக நாம் துன்புறுவோம். சொல்லுங்களேன், இனிமே இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் நான் தரேன், எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் தரேன். துன்பங்களுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. துன்பங்களுக்காக நன்றி சொல்லி பாருங்க. ஆண்டவரே, இந்த துன்பம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கு, அது நீங்க அனுமதிச்ச துன்பமோ இல்லை அதுவா வந்து சேர்ந்த துன்பமோ, இந்த துன்பத்துக்காகவும் நான் நன்றி ஆண்டவரே. துன்புறுத்துகிற மனிதர்களுக்காக நன்றி சொல்லுங்களேன். துன்புறுத்துகிற மனிதர்கள், அது உங்கள் கணவனா, மனைவியோ, பிள்ளைங்களோ, பெற்றோர்களோ, இல்லை அட்ரஸே தெரியாத ஒரு ஆள் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் நுழைஞ்சு ஒரு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, அந்த நபருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அந்த நபரின் வழியாக வாழ்க்கை பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அவரின் வழியாக விளைந்த துன்பத்தின் வழியாக எனக்கு உம்மோடு இணைந்து வாழுகிற ஒரு அபிஷேகத்தை கொடுத்தீங்க. அந்த நபருக்காகவும் நன்றின்னு சொல்லி பாருங்களேன். துன்பத்தை கொடுக்கிற மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் கூட நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி கொடுப்பார். ரோமையர் திருமுகம் 8:28 இவ்வாறு சொல்லுகிறது. ரோமையர் 8:28, ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக நன்மைக்கு ஏதுவாக எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாக தூய ஆவியானவர் நன்மைக்கு ஏதுவாக பல காரியங்களை நமக்கு மாற்றி கொடுப்பார். நமக்கு புரியாதது, துன்பங்களை கடந்து செல்லுகிற பாதி கிணத்தை தாண்டும் போது நமக்கு கை காலு ஓடாது. இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு புரியாது. ஆனா நம்பிக்கையோடு இருப்போம். தூய ஆவியானவர் அந்த துன்பம் பாதி கிணற தாண்ட உதவி செய்த அதே தூய ஆவியானவர் மீதி கிணத்தையும் தாண்ட வைப்பாரு. தீமைகளையும் நன்மைக்கு ஏதுவாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப முதல் பாடம் என்ன? நாம் யாரும் தனிமையா இல்லை, அனாதையா இல்லை என்பதுதான். நம்முடைய குடும்பம் கடவுளுடைய குடும்பம். நம்மிலே யாரும் அனாதைகள் இல்லை. வெளிநாட்டிலிருந்து வருகிற அனாதைகளை போல அல்ல, அவர்களும் அனாதைகள் இல்லை, வேற்று நாட்டினரும் அல்ல என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருத்தூதர் தோமாக்கு அது ரொம்ப பொருத்தமான வார்த்தை. மொழி தெரியாம, கலாச்சாரம் புரியாம இங்க வந்தாரு. இந்த வார்த்தைகளை சுமந்து தான் வந்திருப்பாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ கடவுளுடைய குடும்பத்தோட நான் இணைஞ்சிருக்கிறேன்றது முதல் பாடம். இரண்டாவது, தழும்புகளை, காயங்களை என் வாழ்க்கையில சந்திச்சாதான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற சாட்சிய வாழ்வு என்பது இரண்டாவது பாடம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம் யாருமே எதேர்ச்சியா இந்த உலகத்துல பிறக்கல, உயிரோடு வாழ்ந்துகிட்டு இல்லை. காரணமே இல்லாம ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல படைக்கல. ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் பூமிக்கு பாரமா, சோத்துக்கு தண்டமானு சொல்றான்ல, அது இந்த உலகம் சொல்லும். சில நேரங்கள்ல நம்முடைய பலவீனங்களை, இயலாமையை பார்த்து சொல்லும். ஆனா இயேசுவை பொறுத்தவரையில், உங்களையும் என்னையும் படைத்த இயேசுவை பொறுத்தவரையில் அவருடைய மணி மகுடமாக, அவருடைய பார்வையில் விலையேற பெற்ற மகனாக, மகளாக இருக்கிறோம். ஏன்னா அவர் நம் வழியாக இந்த உலகத்துல மாட்சி அடைய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே இல்லாத தூசுக்கும் துரும்புக்கும் சமமான என்ன ஆண்டவர் இந்த அளவுக்கு மேன்மையாய் வைத்து கருதுகிறார், பார்க்கிறார். நான் வெற்று பாத்திரம் அல்ல, கடவுளுக்கு உகந்த ஒரு மகன், மகள், நான் ரொம்ப பிரஷியஸான ஒரு படைப்பு அப்படின்னா அந்த நிலையில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்றைக்கு நாம் திருமுழுக்கு பெற்றோமோ அன்றைக்கே நம்முடைய பெயரை ஆண்டவர் தன் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிற அந்த ஒரு காரணத்தினால தான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா.
திருத்துதர் தோமாவா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எந்த திருத்துதரா இருக்கட்டும், அவர்களின் பெயர்களை ஆண்டவர் முன்கூட்டி அறிந்து அவர்களை அழைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த லிஸ்ட்ல அவர்களின் பெயர் பட்டியலில் திருத்துதர்களின் வழிமரபுல ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் பேப்டிஸ்ட் ரெஜிஸ்டர்ல பேப்டிஸ்ட் ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலாக கடவுளின் கரங்களில் ஆண்டவருடைய மகனாய் மகளாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கரமுயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் திருத்துதர் தோமா காயங்களை பார்த்தாதான் நம்புவேன்றதுக்கு என்ன காரணம்னா, அப்போஸ்டாலிக் சக்சஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, திருத்தூதர் வழி மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லும். திருத்தூதர் வழி மரபு வந்த திருச்சபை நம்முடைய திருச்சபை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்போஸ்டாலிக் சர்ச், ஒன் அப்போஸ்டாலிக் கேத்தலிக் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். திருத்தூதர் வழி மரபு வந்த ஒரு சபை கத்தோலிக்க திருச்சபை. அதுல தோமாவின் பேர் இருந்துச்சு, நம்ம பேரும் இருக்குது, நம்ம பெயரும் இருக்கு. திருத்துதர் தோமாவின் பெயர் மட்டுமல்ல, நம்முடைய பெயரும் ஆண்டவரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த பெயரை நாமளே அழிச்சிடக்கூடாது. பிரமத கொள்கைகளை நம்பிக்கையை வைக்கிறதுனால ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லி கண்டதையெல்லாம் நம்பி இங்கேயும் வர்றது, எல்லா இடத்துக்கும் போறது, எல்லா கொள்கைகளையும் தன் பக்கம் எடுத்துக்கொள்றது, உலக பிரகாரமான அறிவை மட்டுமே முன்னிலைப்படுத்துறது, வசதி வாய்ப்பு இருக்குது, எனக்கு என்ன குறைன்னு சொல்லி சாமி பக்கமே வராம உலகத்தின் பொருட்கள் உலகத்தின் காரியங்களில் ஈடுபட்டு கடவுளை விட்டு பிரிந்திருப்பது, இதெல்லாம் என்ன தெரியுமா செய்யும்? இயேசுவின் கரங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரை எடுப்பதற்கு நீயே வழி செய்கிறன்னு அர்த்தம். இதெல்லாம் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே நம் பெயர்கள் எல்லாம் கூட ஆண்டவரின் கரங்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை, அந்த மகத்துவத்தை உணர்ந்து நம்மளை தூக்கி அப்படி கொஞ்சம் மேலே வைக்கணும். ஏன்னா ஆண்டவர் நம்மை மேலே தூக்கி வைக்கிறார். இந்த உலகம் நம்மளை கீழே போட்டாலும் ஆண்டவர் நம்மை மேலே தூக்கி வைக்கிறார். நாம் ஒளியிலே பங்கு கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். இயேசுதான் ஒளி, அவரை பின்பற்றி செல்லுகிற நாம் அந்த ஒளியில் இருந்து பங்கு கொள்ளுகிறோம். எனவே ஒளி ஏற்றப்பட்ட விளக்கு எங்க வைக்கணும்? மரக்காலுக்கு அடியிலையா? மரக்காலுக்கு அடியிலையா? விளக்கு தண்டின் மீது வைக்கணும். அது மலை மேல வைக்க வேண்டும், பிறருக்கும் ஒளி கொடுப்பதற்காக. நாம் எல்லாம் தர டிக்கெட் கிடையாதுங்க. இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நாம் எல்லாம் தர டிக்கெட் கிடையாது. நாம் எல்லாம் குன்றின் மீது இடப்பட்ட விளக்குகளை போல. இந்த தரம் நம்ம உணர்றதில்லை பாருங்க. தரத்தை நம்ம உணர்றதில்லை. நம்ம இடத்துல இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமைய நம்ம இழக்கிறோம் நிறைய நேரத்தில். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஒரு சிறிய ஜெபம் செய்து பிறகு நம்பிக்கை அறிக்கையை நாம் சொல்ல போகிறோம். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. கரங்களை கூப்பி கண்களை மூடி உங்களை ஒப்புக்கொடுங்க. இந்திய நாட்டில் முதல் முறையாக திருப்பலியை நிறைவேற்றினவர் திருத்தூதர் தோமா தான். அவருடைய திருவிழாவை இந்த திருப்பலியில் நம்ம கொண்டாடுறோம். அதை மனதில் ஏந்தியவர்களாய் திருத்தூதர் தோமாவின் வழியாக, பரிந்துரையின் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்க. கடவுள் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். நம் பெயர்களை எல்லாம் கரங்களில் பொறித்து வைத்திருக்கிற இயேசு இங்கே இப்பொழுது பிரசன்னமாக இருக்கிறார். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருத்தூதர் தோமாவின் வழியாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை வெளியிலே சென்று தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற மன தைரியம் திருத்தூதர் தோமாவுக்கு இருந்ததைப் போலவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
எங்களுக்குள்ளாய் உம்மை தேட ஆசைப்படுகிற நாங்கள் உம் பிரசன்னத்தை அயலாரின் முகத்திலும் படைப்பிலும் இயற்கையிலும் தேடி கண்டுபிடிக்க செய்தருளும். ஏழைகளின் முகத்தில் உம்மை கண்டிட செய்தருளும். எங்களை வெறுக்கிறவர்களிடத்திலும் உம் தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அவர்களை மன்னிக்க, அவர்களை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு மன தைரியத்தை தாரும், தாழ்ச்சியை தாரும். எங்களை பகைத்தவர்கள், எங்களை வெறுக்கிறவர்கள், எங்களை தவறாய் புரிந்து கொண்டவர்கள், எங்களை பாவத்திற்கு உட்படுத்தினவர்கள் எல்லாரையும் கூட இந்த பலிபீடத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம் வல்லமையினால் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதரிலும் உம்மை கண்டிட செய்தருளும். பூட்டப்பட்ட அறையில் இருப்பதை விட பூட்டப்பட்ட அறையில் இருந்து உம்முடைய அனுபவத்தை பெற்றவர்களாய் வெளியே சென்று மன உறுதியோடு இருந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்றும். ஆண்டவரே, தழும்புகளை, காயங்களை எங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தைரியத்தை தாங்க அப்பா. துன்பங்களை கண்டு நாங்க துவண்டு விடக்கூடாது தகப்பனே. துன்பமின்றி வாழ்வில் இன்பம் இல்லை என்று உம் திருமகன் இயேசுவின் சாவின் வழியாக நாங்கள் இனியும் புரிந்து கொள்ள செய்தருளும். துன்பங்களின் வழியாகவே எங்களை நீர் பண்படுத்துகிறீர். உமக்குரிய கருவியாக நீர் மாற்றுகிறீர். துன்பங்களே உம்முடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தருகின்ற வாய்க்கால்கள் என்பதை உணர்ந்து எங்க குடும்பத்தில் சந்திக்கிற துன்பங்கள் நீதிக்காக, நேர்மைக்காக, உண்மை அன்புக்காக, விட்டு கொடுப்பதற்காக, பகிர்வு மனப்பான்மைக்காக, ஆண்டவரே, எதிர்ப்புகள் வந்தாலும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்காக எத்தனை துன்பங்கள் வந்தாலும், கணவனோ மனைவியோ வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளே கூட எங்களை வெறுத்தாலும், பெற்றெடுத்த தாயும் தந்தையும் கூட எங்களை வெறுத்து எங்களுக்கு துன்பத்தை, மன வருத்தத்தை கொடுத்தாலும், எங்கள் காயங்களை புண்படுத்தி இருந்தாலும், ஆண்டவரே, இந்த காயங்களும் தழும்புகளும் உமக்கு காணிக்கையாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பலிபீடத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்ப ரச வடிவில எங்கள் காயங்களை, தழும்புகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய பெயர்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வின் புத்தகத்தில் நீர் எழுதி வைத்திருக்கிறீர், உன் கரத்தில் பதித்து வைத்திருக்கிறீர். பெயர் சொல்லுகிற மகனாய், மகளாய் நாங்க வாழணும் ஆண்டவரே. கத்தோலிக்க திருச்சபையின் மகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற புனித தோமாவின் மனநிலை எங்களுக்குரியதாகட்டும். ஆசீர்வதியும். இவை அனைத்தையும் மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்த உன் திருமகன் இயேசுவின் பெயராலே தாழ்பணிந்து ஜெபிக்கின்றோம் தந்தையே. ஆமென். 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 கரங்களை